ஒரு போலீஸ் இப்படியெல்லாமா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையோட பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு காவலர் அங்க வராரு. வந்த உடனே அந்த 3 பேத்தையும் அவரு எழுப்புறாரு. அந்த கணவன் மனைவியும் காவலரை பார்த்த உடனே பயத்துல எந்திரிக்கிறாங்க. அந்த காவலரும் இங்க எதுக்காக படுத்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அவங்களும் எங்களுக்கு வீடு வாசல் எதுவும் கிடையாது. தினமும் வேலையை முடிச்சுட்டு இங்க தான் வந்து படுத்து தூங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட குழந்தையும் சேர்த்து அங்கதான் தூங்க வைக்கிறாங்க. கொசுக்கடியில அந்த குழந்தையும் தூங்கிட்டு இருக்கு. உடனே அந்த காவலர் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்களுக்காக ஒரு கொசு வலையையும் பெட்ஷீட்டையும் வாங்கிட்டு வராரு. அத அந்த இடத்துல விரிச்சு அந்த கணவன் மனைவி குழந்தையும் அதுக்குள்ள படுத்து தூங்க சொல்றாரு. இனிமேல் வெளியே படுத்து கொசுக்கடியில கஷ்டப்படாதீங்கன்னு சொல்றாரு. அந்த கணவன் மனைவியும் அதை பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சாப்பாடும் வாங்கி கொடுத்தாரு. அந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்ற வரையும் கூடவே இருந்தாரு. அவங்கள அந்த கொசு வலைக்குள்ள படுக்க வச்சதுக்கு அப்புறமா அவங்க கையில கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு வராரு. இதை பார்த்த சந்தோஷத்துல அந்த கணவர் என்ன பண்றாருன்னா ஓடி போய் அந்த காவலரை கட்டி பிடிச்சி நன்றி தெரிவிக்கிறாரு. அந்த காவலரோட பேரு அஷ்மாலிக். இவரு நிறைய பேருக்கு இந்த மாதிரியான உதவிகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தான் போகும்போது வழியில யார் யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லா பேருக்குமே அவரு உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட காவலரை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும்.